தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 5வது ஞாயிறு. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கின்ற ஆசீர்வாதம் மிகுந்த வார்த்தையின் வழியாக தன்னோடு நாம் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு தான் இந்த உலகிற்கு கொண்டு வந்த நிலை வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற இறைகுரலுக்கு செவிமடுத்தவர்களாக அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன என்பதை பற்றி இன்றைய வார்த்தை பயின் வழியாக நாம் கலந்தாலோசிப்போம். நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 4 நற்செய்திகளிலும் ஏறக்குறைய 35 புதுமைகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதில் இயற்கை சார்ந்த புதுமைகள், உடலில் குணம் கொடுக்கின்ற புதுமைகள் மற்றும் வாழ்வு கொடுக்கின்ற உயிர்ப்பிக்கின்ற புதுமைகள் என்று சொல்லி அமைந்திருக்கின்றன. ஆனால் யோவான் புத்தகத்திலே வெறும் 7 அற்புதங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 3 அற்புதங்கள் பொதுவாக இருப்பவை. அரசு அலுவலரின் மகனை குணப்படுத்துவது, அப்பத்தை பழுகச் செய்வது, கடல் மீது நடப்பது. இது மற்ற 3 நற்செய்தியாளர்களும் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் யோவான் புத்தகத்திற்கு மட்டுமே உரித்தான புதுமைகளாக காணப்படுவது 2ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் ரசமாக மாற்றியது, 5ஆம் அதிகாரத்தில் 38 ஆண்டுகள் வேதனையில் வாடிய மகனுக்கு சுகம் கொடுத்தது, 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தது, 11ஆம் அதிகாரத்தில் இறந்த லாசருக்கு உயிர் பெற்றலச் செய்தது. இந்த 7 புதுமைகளும் இயேசுவினுடைய 7 அடையாளங்களாக வாழ்வு கொடுக்க வந்த சாவிலிருந்து, நோயிலிருந்து, இயலாமையிலிருந்து, எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து, ஆண்டவர் பிரிந்து வாழ்கிற நிலையிலிருந்து மீண்டும் வாழ்வு கொடுக்கின்ற உடல் சுகத்தோடு ஆன்ம சுகத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்விலே புது வாழ்வை கொடுக்கின்ற நிகழ்வாகவே நற்செய்தியாளர் சித்தரித்து காட்டுகின்றார். சிறப்பாக இந்த 7வது புதுமையாக வருகின்ற லாசர் உயிர் பெற்று எழுகின்ற நிகழ்வின் வழியாக இயேசு யார் என்பதையும், அவரே கடவுளுடைய மகன், கடவுளால் அனுப்பப்பட்டவர், இந்த உலகின் மீட்பர் என்கின்ற ஒரு ஒப்பற்ற செய்தியை நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டுவதாகவும், அவரில் நம்பிக்கை கொண்டு அவரோடு இணைந்து நாம் ஒவ்வொருவரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்வில் எத்தனிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற ஒரு பாடத்தையும் நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த நீண்ட நெடிய இந்த புதுமையின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அன்று இயேசு லாசருக்கு உயிர் கொடுத்தார். ஆனால் இந்த புதுமை இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற பாடம் என்ன என்பதை இந்த புதுமையில் வருகின்ற கதாபாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் நம் வாழ்வில் இறந்த நிலையிலிருந்து இயேசுவோடு இணைந்து உயிர் பெற்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம். இந்த நிகழ்ச்சியை படிக்கின்ற பொழுது முதலிலே சகோதரிகளுடைய எதிர்பார்ப்பு. லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த செய்தியானது இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகின்றது. 11:3 உன் நண்பர் நோயுற்றிருக்கின்றார் என்று தெரிவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த செய்தியை கேட்டவுடன் இயேசு பெத்தானியாவிற்கு வருவார், தன் சகோதரனுக்கு உயிர் கொடுப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் அந்த செய்தியை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். இங்கே 2 நிலைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அவருடைய நம்பிக்கை வெளிப்படுகின்றது. இங்கே நீர் வந்து அவனை சுகப்படுத்தும் என்று சொல்லி இவர்கள் முடிவை சொல்லி அனுப்பவில்லை, மாறாக செய்தியை மட்டும் அவருடைய பாதத்தில் விழுகின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது? கானா ஒரு திருமணத்திலே ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது மரியாள் அங்கே அற்புதத்தை செய் என்று சொல்லி முடிவை சொல்லவில்லை, மாறாக அந்த பிரச்சனையை ஆண்டோடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தாள் என்கின்ற முதல் செய்தி. ஆக இது அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றது. அவருடைய எதிர்பார்ப்பு அவருக்கு உடல் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி, ஏனெனில் ஆண்டவரிடம் வல்லமை இருந்தது, அற்புதங்களை செய்கின்ற, உடல் நோய்களை குணப்படுத்துகின்ற வல்லமை இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். 2வது நிலை ஏமாற்றம். அவர் எதிர்பார்த்ததை போல நடக்கவில்லை. இயேசு அங்கு வரவும் இல்லை,
ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவும் இல்லை, அவருக்கு சுகம் கொடுக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் தன் சகோதரன் சுகம் பெறுவான் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதுவோ இறப்பிலே போய் முடிந்தது. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த ஏமாற்றம் தான் அவருடைய வார்த்தைகளாக வெளிப்பட்டன. இருவரும், மார்த்தா மரியா இருவரும் அதை வெளிப்படுத்துகின்றார்கள். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்கின்ற அந்த வார்த்தை ஒரு விரக்தியின் வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. மூன்றாவதாக அவருடைய வெளிப்பாடு. இயேசு வருவதை அறிந்து கொண்டவுடன் மார்த்தா விரைந்தெழுந்து ஓடுகின்றார். ஏனெனில் அவர் மிகவும் பரபரப்பானவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஏற்கனவே பார்த்தோம், இயேசு பெத்தானியாவுக்கு அவர் இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அவருக்கு எப்படி உதவி செய்வது, எப்படி உணவு பரிமாறுவது என்று சொல்லி பலவற்றை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவள் மார்த்தா. அதே போல அந்த கவலை மிகுதியாலே உந்தி தள்ளப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டவளாக இயேசுவை நோக்கி ஓடுகின்றார். அங்கே போய் அவரிடம் பேசுகின்ற வார்த்தைகள் விரக்தியின் வார்த்தைகள், சிறு கோப வார்த்தைகளாக கூட இருந்திருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த பொழுது, நாங்கள் தேவையில இருந்த பொழுது எங்களுக்கு உதவி செய்ய நீ வரவில்லையே என்கின்ற அந்த விரக்தியின் வார்த்தைகளாக இருந்திருக்கும். எனவேதான் நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தையாக சொல்வதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் மரியாளுடைய வெளிப்பாடு வேறுபட்டதாக இருக்கின்றது. மரியாளுக்கும் அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. எழுந்து போனவள் அவருடைய பாதத்திலே விழுந்து தன்னுடைய இந்த இக்கட்டான சோர்வுற்ற நிலையை அவருடைய பாதத்திலே கொட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இயேசு தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லுகின்ற பொழுது உயிர்ப்பின் மீது சகோதரிகள் கொண்டிருந்த நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆம், எல்லோரும் உயிர்த்தெழுகின்ற பொழுது என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் இறுதி நாளிலே என்பது இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிற்பாடு விண்ணுலக வாழ்வு உண்டு, உயிர்ப்பு வாழ்வு உண்டு என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததாக அங்கே வெளிப்படுத்த காட்டப்படுகின்றது. திருச்சபையின் கோட்பாடுகள் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகின்றன. இந்த உலக வாழ்வோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவதில்லை, நம்முடைய வாழ்வு மாற்றப்படுகிறது, அழிக்கப்படுவதில்லை. இவ்வுலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவில் நம்பிக்கை வைத்து அருட்சாதனை பங்கெடுத்து அவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் மக்கள் துன்புறுகின்ற பொழுது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல, தொலைவில் இருந்து நாம் படுகின்ற வேதனைகளை கண்ணோக்கி பார்க்கின்ற கடவுள் அல்ல, மாறாக நம்மோடு சேர்ந்து நடக்கின்ற கடவுள், நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே நம்மோடு இருக்கின்ற கடவுள் என்பதை மக்களுடைய வேதனைகள் தன்னுடைய வேதனைகளாக இயேசு உணர்கின்றார். அந்த துன்பத்திலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க தன் கண்ணீரின் வழியாக முற்படுகின்றார். ஆக நம்முடைய வாழ்வில் இயேசு உடன் நடப்பவராக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்ததாக கற்களை அகற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். தடைகளை எடுத்து போட சொல்லுகின்றார். கற்களை அகற்றாமலே இயேசுவால் அற்புதத்தை செய்திருக்க முடியும். ஆனால் ஒவ்வொன்றிலும் கடவுள் ஒரு சில செயல்பாடுகளை எதிர்பார்க்கின்றார். அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்ப சொல்லுகின்றார். அங்கு இருக்கின்ற 5 அப்பங்களையும் 2 மீனையும் தன்னிடம் கொண்டு வர செய்து அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பழுகி பெருக கொடுக்க சொல்லுகின்றார். பிறவி குடனுக்கு கண்களிலே சேருண்டாக்கி சீலோவாமிலே போய் கழுவ சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு நிகழ்வின் வழியாகவும் கடவுள் நம்முடைய ஒத்துழைப்பையும் நம்முடைய பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றார். கடவுள் தரி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நாமும் கடவுளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இங்கே 2 நிலைகளிலே நம்முடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது. ஒன்று, கற்களை அகற்ற வேண்டும். இரண்டாவதாக கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். இப்படி இந்த நிகழ்வுகள் இயேசுவின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற புது வாழ்வை அந்த சகோதரன் பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய உடல் மன நோயிலிருந்து, குடும்ப கஷ்டங்கள், போராட்டங்களிலே இறைவன் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். ஜெபத்தின் வழியாக ஆண்டோட கரங்களை கொண்டு வந்து அதை கொட்டுபவர்களாக இருக்கின்றோம், அதை தெரிவிக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே இங்கே சகோதரிடம் நம்பிக்கை விட நம்முடைய நம்பிக்கை வேறுபட்டதாக இருக்கின்றது. காரணம், அங்கே அவர்கள் முடிவை சொல்லவில்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு என்ன ஆசீர் வேண்டும் என்று சொல்லி நாமே முடிவெடுத்து அத்தகைய ஆசீருக்காக ஜெபிப்பவர்களாக இருப்போம். இப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே எப்படி மத்தேயு நற்செய்தி 20 படிப்பதை போல செபதேயுவின் மனைவி வந்து என் மகன் ஒருவன் வலப்பக்கம் ஒருவன் இடப்பக்கம் அமர வேண்டும் என்று சொல்லி தெரிவித்து ஜெபமாக மாற்றுகின்ற பொழுது நீங்கள் கேட்பது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி சொல்வதை போல நாம் கேட்கின்ற ஜெபங்கள் ஒரு சில நேரங்களிலே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றன. நமக்கு இறைவன் செவிசாய்க்கவில்லை, நம் குரலை கேட்கவில்லை என்கின்ற ஒரு புலம்பலிலே நாம் கைவிடப்பட்ட நிலையிலே இருப்பதை போல உணர்வு நமக்கு தோன்ற ஆரம்பிக்கின்றது. இப்படி நாம் தளர்வுற்றிருக்கும் நிலையில
கடவுள் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு உயர்த்துவேன், உங்களுக்கு அருள் வாழ்வை கொடுப்பேன், புது வாழ்வை கொடுப்பேன், என்னோடு இணைந்து நீங்கள் புது படைப்பாக மாற்றப்படுவீர்கள், உங்களுடைய பழைய இயல்பு அகற்றப்படும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் நமக்கு இறை வார்த்தையின் வழியாக நம் நம்பிக்கையை திடப்படுத்துபவராக இருக்கிறார். நாமும் அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆம் நாங்கள் நம்புகிறோம், உம்மால் கூடும் என்று சொல்லி அறிக்கையிடுபவர்களாக இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது கற்களை அகற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இது எதை குறிக்கின்றது? ஒவ்வொரு அருட்சாதனத்திலே பங்கெடுக்க, இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற அந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஜோசா புத்தகம் 3:5 படிக்கின்ற பொழுது, உங்களிடம் இருக்கின்ற பாவங்களை அகற்றி விடுங்கள், கடவுள் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தை கேட்டார் போல, எரேமியா புத்தகம் 15:19 நீங்கள் என்னிடம் மீண்டும் திரும்பி வந்தால் உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு, முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க தடையாக இருக்கின்ற கற்களை அகற்ற நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எப்படி 5 அப்பமும் 2 மீனும் கடவுள் அற்புதத்தை துணை புரியுதோ, அதை போல நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அந்த அருட்சாதனத்திலே கற்களை அகற்ற முற்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கு வருகின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே நாம் முழுமையாக பங்கெடுப்பதில்லை. காரணம், கற்களை அகற்ற பயப்படுகிறோம், தயங்குகிறோம். அந்த சகோதரிகள் தயங்கதை போல, நாற்றம் எடுக்குமே, 2 நாட்கள் 4 நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி அவர்கள் தயங்கியதை போல நம்முடைய பாவ வாழ்வை எண்ணி பார்க்க, அதை அறிக்கையிட, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் பயப்படுகிறோம். அல்லது ஒவ்வொரு அருட்சாதனம் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றோம். முற்சார்பு எண்ணங்களோடு, இதில் போனால் என்ன நடந்துவிட போகிறது, நாம் ஏன் குருவிடம் போய் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்கின்ற எத்தனையோ கேள்விகளுக்கு, முற்சார்பு எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அந்த அருட்சாதனத்திலே முழுமையாக பங்கெடுக்க நாம் பயப்படுகின்றோம், தயங்குகின்றோம். இப்படி நாம் தயங்கி கலக்கத்தோடு அருட்சாதனை பங்கெடுக்க வருகின்ற பொழுது அங்கே இறைவன் உரத்த கூறி லாசருக்கு உயிர் கொடுத்ததை போல குருவான வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே விடுதலையை, மன்னிப்பை கொடுக்கின்றார். அந்த மன்னிப்பை நாம் பெற வேண்டுமெனில் அடுத்து நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான காரியம் இருக்கின்றது. இயேசு சொன்னவுடன் லாசர் உயிர் பெற்று கல்லிலிருந்து வெளியே வருகின்றார். ஆனால் கட்டுகளோடு வருகின்றார். உடல் முழுவதும் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுகளை இயேசு அவிழ்க்கவில்லை, மாறாக அங்கு இருக்கின்ற மக்களை பார்த்து கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு தருகின்ற புது வாழ்வை பெற்றுக்கொள்ள அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. கட்டுகள் என்பவை என்ன? கடவுள் என்னை மன்னித்ததை போல நானும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் பலவீனத்தை என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற கட்டு. நான் பிறரோடு வைத்திருக்கின்ற உறவு நிலையிலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான உறவு சிக்கல்களையும் நான் தீர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டுகள். கடவுளோடும் நம்மோடும் பிறரோடும் இருக்கின்ற உறவுக்கு தடையாக இருக்கின்ற கட்டுகளை அவிழ்த்து விடுகின்ற போது மட்டுமே, எப்படி உயிர் பெற்றவன் தொடர்ந்து நடக்க முடியாமல் அந்த கட்டுகள் அவனை தடை விதித்ததோ, அதை போல மன்னிப்பையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்ட நாமும் தொடர்ந்து இயங்குவதற்கு தடையாக இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களாக வாழ்வதற்கு, புது வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற இந்த உறவு சிக்கல்களை நாம் தீர்க்க முற்படுகின்ற பொழுது மட்டுமே நாம் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட மனிதன் உயிர் பெற்று நடமாடியதை போல நாமும் வாழ்கின்ற மக்களாக இருக்க முடியும். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒப்பற்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுவோம். நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு ஆண்டவர் தருகின்ற அருளை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். தடைகளாக இருக்கின்ற கல்லையும் கட்டுகளையும் அகற்றி விடுவோம். இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு இணைகின்ற புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டு பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக இருப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நிலையான அன்பே, நீங்காத உறவே, நிதம் என்னை உனதாக்கும் என் இயேசுவே, உன்னளவில்லா அன்பில் நான் நிலைத்திருப்பேன். நிலையான